அப்புறம் வலிமா வலிமா ஆண் தரப்பில் இருந்தா பெண் தரப்பில் இருந்தா ஆண் தரப்பா பெண் தரப்பா ஆண் பெண்ணா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு அந்த மகரை கொடுத்து விட்டார் என்று தெரிந்ததற்கு பிறகு ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா கொடு, ஆட்டை அறுத்தாவது வலிமா கொடு. வலிமா ஆண் தரப்புடைய கடமை. அந்த ஆண் திருமணத்திற்கு வரக்கூடிய ஆண்களுக்கு வலிமாவை கொடுப்பது வாஜிப், கொடுத்தாக வேண்டும். எதையாவது ஒன்று வலிமாவாக அவர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆட்டை குறைவாக சொன்னார்கள். இதனுடைய சட்டம் என்னவென்றால், இந்த வலிமா இஸ்ராஃபோடு இருக்கக்கூடாது. என் பிள்ளைக்கு 2000 பேருக்கு சாப்பாடு போட்டு கல்யாணம் பண்ணணும் பெருமடிக்கிறதுக்காக வலிமா செய்யக்கூடாது. இரண்டாவது, வலிமாவிற்கு குடும்பத்தார்கள், நெருக்கமான உறவினர்கள், மக்கள் அழைக்கப்பட வேண்டும். மூன்றாவது, அந்த வலிமாவிற்கு ஏழைகள் குறிப்பாக அழைக்கப்பட வேண்டும். வலிமா ஏழைகள் அந்த வலிமாவிலே அழைக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷர்ரு தஆமி தஆமுல் வலிமா, வலிமாலேயே கெட்ட வலிமா செல்வந்தவர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படக்கூடிய வலிமா. ஒரு வலிமாவை 5 ஸ்டார் ஹோட்டல்ல வைப்பாரு. சைக்கிள்ல வர்ற ஏழைக்கு அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் அனுமதி அளிப்பானா? அனுமதி அளிப்பானா? அனுமதி அளிப்பானா? எப்படி அந்த ஏழை கண்ணியப்படுத்தப்படுவான்? ஏழைக்கு என்ன சாப்பாடு? வலிமால மிஞ்சி போனதை பொட்டனை கட்டி அனுப்பி விடுங்கம்மா அவங்களுக்கு. நீ என்ன உட்கார்ந்துருக்க, எல்லாம் பணக்காரங்க. இல்ல மாஷா அல்லாஹ், இன்னும் சமூகம் பாரு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏழைகளுக்கு எங்கெல்லாம் கண்ணியத்தை கொடுக்க சொல்கிறார். உன் வலிமாவிலே ஏழைகளுடைய வீட்டின் கதவை தட்டி அழைத்து வா, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வான். அவர்கள்தான் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக இருக்கலாம். செலவு குறைத்து நடத்தப்பட வேண்டும். வலிமாவுடைய சட்டம், ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா கொடுக்க வேண்டும். பொதுவாக இவையெல்லாம் எல்லாமே செலவுகள் குறைத்து நடத்தப்படுவதுதான் சுன்னah. இன்னா அஅதமன் நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹு முஅனா. செலவுகள் குறைத்து நடத்தப்படும் திருமணம்தான் பரக்கத்து நிறைந்த திருமணம். எங்களுக்கு பரக்கத்தாவது, அதாவது பேரு வந்தா போதும். 1000 பேருக்கு சாப்பாடு போட்டோம், 2000 பேருக்கு சாப்பாடு போட்டோம், வட்டி கடையில் போய் காசு வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற பேரு வேண்டா போதும். யார் இன்னைக்கு வலிமா இந்த சுன்னா அடிப்படையிலே, இந்த குர்ஆன் சுன்னாவுடைய முறையிலே திருமணம் செய்பவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் சத்தமே இல்லையா? மகர வாங்காம, மகர கொடுக்காம திருமணம் செய்வீங்க? பொண்ணு வீட்டுல இருந்து வாங்கியா? சொல்லுங்க, வாங்க மாட்டோன்னு. அல்லாஹ் நீ சாட்சி இதற்கெல்லாம். இப்போ ஒரு பைசா அந்த பொண்ணிடத்திலிருந்து எதிர்பார்க்காம அந்த பொண்ணோட அழைச்சிட்டு வந்து வலிமா கொடுத்து திருமணம் செய்யறது சொன்ன. எல்லாத்தையும் வாங்கி போட்டு பொண்ணிடத்திலிருந்து எல்லாத்தையும் கொள்ளடிச்சு, பகல் கொள்ளையா நேரடியாவே கொள்ளடிச்சு வைத்தறிச்சல் எல்லாம் வாங்குறது வலிமா கிடையாது. வலிமா செலவுகள் குறைத்து நடத்தப்படக்கூடிய திருமணம், பரக்கத்து நிறைந்த திருமணம்.